அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹேமஸ்ரீ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இந்த மேடையில் பேச போகும் தலைப்பு பொங்கல் திருநாள். உழவனின் உழைப்பிற்கு உதவும் இயற்கைக்கும் தன்னோடு சேர்ந்து உழைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழா பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2வது நாள் தைப்பொங்கல், 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல் என்பனவாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கேற்ப வீட்டில் உள்ள பழவனவற்றை போக்கி வீட்டை தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகை ஆகும். தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுவது தைப்பொங்கல் ஆகும். தைப்பொங்கல் அன்று வீட்டு முற்றத்தில் அடுப்பை வைத்து புது பானையில் பொங்கலிட்டு சூரிய கடவுளுக்கு படைப்பர். 3வது நாளான மாட்டுப் பொங்கல் அன்று உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளில் வர்ணம் தீட்டி பொங்கலிட்டு படைப்பர். 4வது நாளான காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் நண்பர்களை சந்திப்பர் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தமிழர் பண்டிகையான தைப்பொங்கலை கொண்டாடி இயற்கைக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்றியை தெரிவிப்போம். சூப்பர் கைத்தட்டுங்க. நல்லா கைத்தட்டுங்க.